ராஜி, பொதுவா பெண்கள் இப்ப இந்த கொண்டாட்டத்தை நோக்கி நகரெல்லாம் தப்பு இல்லைங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. இது என்னவா பாக்குறீங்க? கரெக்ட் தான், சரிதான். கொண்டாடுறது சரிதான். ஒரு பெண் வந்து சிவப்பு உடை போட்டு கேக் வெட்டும் போது தான் இந்த அதிர்வு வந்திருக்கு சமுதாயத்தில். அப்போ வந்து நிறைய சப்போர்ட்டுக்கு வந்தவங்க மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதை பார்த்து உண்மையிலேயே அதிர்ந்து போனவங்க ஜாஸ்தி. அது ஏன் அப்படின்னா, மேரேஜ் வாஸ் ஆல்வேஸ் சாக்ரமெண்டல் அண்ட் இட்ஸ் ஸ்டில் சாக்ரமெண்டல். கிறிஸ்துவத்தில் அழகாக சொல்லுவாங்க, கடவுள் இணைத்ததை மனிதன் வந்து பிரிக்க வேண்டாம். அப்படி பார்க்கும்போது இஃப் யூ see the history of divorce, நம்ம அதை பார்க்கும்போது இது என்னைக்குமே வந்து ஒரு கொண்டாட்டத்துக்கு உண்டான ஒரு விஷயமா பார்க்கப்படலை. ஈவன் மனைவிமார்களுக்கு பெண்களுக்கு விவாகரத்து வழங்கும் உரிமையை முதல்ல கொடுத்தது வந்து இஸ்லாமிய மதம் தான். ஓகே. அதுவே கூட அவங்களுடைய புனித நூல்ல எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு விவாகரத்தும் நடக்கும்போது இறைவன் வந்து மிக அதிகமான வேதனைக்கு உள்ளாகிறான். ஆனா அந்த உரிமை வழங்கப்பட வேண்டும் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு தம்பதியருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மதம் வந்து அந்த உரிமையை அந்த தம்பதிக்கு வழங்குது. நான் விவாகரத்து வாங்கின காலகட்டங்கள் 2000 ஆரம்பத்தில். அப்போ வந்து விவாகரத்துன்றது வந்து இட் வாஸ் லைக் என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப அரிதாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, இன்னைக்கு வந்து அது நார்மலைஸ் ஆக்கியிருக்கோம். ஆனால் அதை செலிப்ரேட் பண்ணணுமான்ற டிபேட்டுக்குள்ளால இப்போ வந்துட்டோம். இதை எப்படி கொண்டுட்டு வரணும்? கட்டுடைத்தில் வந்து எப்படி நடக்கும்? ஓகே, நான் இன்னைக்கு விவாகரத்து வாங்கிட்டேன், யாருக்கிட்டையுமே சொல்லலை, ஏன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது, எனக்குள்ளாலே வச்சுக்கிட்டேன். யாராவது அவங்க கணவர் எப்படி இருக்கான்னு கேட்டாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் நகர்ந்து போயிடுறேன். இது வந்து இதுதான் நிறைய பேர் சொல்றாங்க. நீ அமைதியா போயிடுறேம்மா, அமைதியா போயிடுறேன், நீ அதை 10 பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்க, நீ அதை ஒரு செலிப்ரேஷனா மாத்துற. ஒரு செலிப்ரேஷனா மாற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்குள்ளால ஒரு பயம் வருது. எங்க இதை பார்த்து நிறைய பெண்கள் வந்து விவாகரத்து தப்பு இல்லைன்னு நினைச்சிருவாங்களோ, அதுதானே பயம். தப்பு இல்லைங்க, அதனாலதாங்க சட்டம் அதுக்கு இடம் கொடுத்துருக்கு. ஏன்னா மேரேஜ் சாக்ரமெண்டல், எல்லாமே முக்கியம். அவ்வளோ ஒரு புனிதமான அவ்வளோ ஒரு அழகான உறவு வந்து அமையாத போது அதை பிரிக்கிற ஒரு ப்ராசஸை வந்து சட்டம் வந்து மதங்கள் எல்லாமே இப்போ இடம் கொடுத்துட்டு வரும்போது அந்த பிரிக்கிற ப்ராசஸை நம்ம வந்து ஏன் செலிப்ரேஷனாக பார்க்கக்கூடாது? அப்படி செலிப்ரேஷனாக ஒரு விழாவா அது விழானா அந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு சிவப்பு உடை போட்டுட்டு ஒரு கேக் கட் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணும்போது இன்னொரு பெண் இருப்பாள்ல, ஐயோ நம்ம லைஃப் இப்படி அமைஞ்சிருச்சே, ஐயோ நம்ம வாழ்க்கை பறி போயிடுச்சே, ஐயோ நம்ம கணவனோட நம்மளால சேர்ந்து வாழ முடியலையே, அவளுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும் இல்லையா? ஸோ இது ஒன்றும் துக்ககரமான நிகழ்வு இல்லை, இது ஒன்றும் அவமானப்படக்கூடிய நிகழ்வு இல்லை. ஒரு கட்டுடைத்தல் எப்போ நடக்கும்னா, இது துக்ககரமான ஒரு நிகழ்வு கிடையாது, இது வந்து ஒரு பாசிட்டிவான ஆரம்பம்னு எப்போ வந்து ஒரு தலைமுறை வந்து ஒரு விஷயத்தை மாற்றும்னா, கொஞ்சம் பிரைட்டாக ஒரு அதிர்வோட தான் மாற்றும். ஃபேமிலி கோர்ட் மற்ற கோர்ட் மாதிரி கிடையாது, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நீதிமன்றமும் சட்டமும் குடும்ப அமைப்பையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் பார்க்கக்கூடிய முறையே வேற. உங்களுக்கு அங்க வந்து கவுன்சிலிங், ஸ்பெஷல் கவுன்சிலிங், சமரச முயற்சி, மீடியேஷன் இதெல்லாம் நடக்கும். அதுல வந்து குடும்ப அமைப்பையே கூப்பிட்டு வச்சு பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய, இன்னும் இந்த குடும்ப அமைப்பை உடைக்க வேண்டாம், இதை கட்டுக்கோப்பா கொண்டு போக ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய நிலையில எவ்வளோ பேர் இருக்க வழக்கறிஞர்கிட்டையும் கேட்குறேன், மற்றவங்க கிட்ட கேட்குறேன், ஃபேமிலி கோர்ட்ல எத்தனை பேர் எவ்வளோ லட்சம் காம்பன்சேஷன் வாங்கிட்டு வெளியே வராங்கம்மா? எத்தனை பெண்கள் விவாகரத்தாய் வரும்போது விட்டா போதும், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், 2 குழந்தைய விட்டா போதுன்னு கண்ணீரும் கம்பளையோட வெளியே வரக்கூடிய பெண்கள் அதிகம். அந்த அம்மா வந்து 30 வருஷம் கழிச்சு இப்ப கொண்டாடுறாங்களே, இந்த கொண்டாடத்தை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அன்னைக்கு அவங்களை கொண்டாடுற மனநிலை இருக்காது. இந்த 30 வருஷம் வாழ்க்கையை நான் வாழக்கூடிய நிலை இருக்குமா அப்படின்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க. இந்த திருமண பந்தத்திலிருந்து வெளியே வரும்பொழுது ஒரு நிகழ்வு, வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் நடக்கும். ஒருத்தன் பிறப்பான், ஒருத்தன் செத்து போவான், செத்து போறதுக்கு நிறைய நிகழ்வு. திருமணம் அப்படிங்கிறத கொண்டாட்டமாக பார்க்காமல் திருமணத்தை ஒரு நிகழ்வாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் மாற வேண்டும் என்றால் இந்த விவாகரத்தை கொண்டாட மாட்டாங்க. இது நாள் வரைக்கும் கொண்டாடலன்னு அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு குடிக்கக்கூடிய இளம் தலைமுறை தங்களுக்கு தெரிந்த வகையில் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அதாவது சோசியல் மீடியால நம்ம அதிகமா வாழ்றோம். ஒருத்தர் பிடிக்கலனாலும் அங்க திட்டுறது, ஒருத்தர் பிடிச்சனாலும் அங்க அவங்களை கொஞ்சம் பேசுறது, எல்லா விஷயத்தையும் நம்ம வேறொரு நிழல் உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்ம இளம் தலைமுறைக்கு இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் இன்னைக்கு நின்னுடுமா? நம்ம விவாத பொருளா பேசுறோம், நிக்காது. இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் கொண்டாடுவார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த நிலையிலுமே பெண்மையை போற்ற வேண்டும், பெண்மையை கொண்டாட வேண்டும், அது மட்டும் தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. திருமணத்தை அவ்வளவு பெருசா கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளவு பெருசா இல்ல முதல்ல திருமணம். ரொம்ப எளிதா இருந்த திருமணம், எளிமையா இருந்த திருமணம் கொஞ்சமா வந்து கொண்டாட்டமா மாறி இன்னைக்கு வந்து பயங்கர லாவிஷா வந்து நின்றுச்சு. அதனாலேயே அந்த மனமுறிவும் இன்னைக்கு அது கொண்டாட்டமாயிருச்சு. இங்க கொண்டாடுவது என்பது
கொண்டாடினா ஒரு பிரச்சனையும் இல்லை. கொண்டாடிட்டு என்ன பண்ண போறீங்க? அதுக்கு தான் இந்த தலைமுறை சொல்லுது. உன்னுடைய பர்சனல் இருந்துச்சுன்னா அது நீ மட்டும் உனக்கு மட்டும் வச்சுக்க. நீ இந்த சமூகத்துக்கு வேலை செய்ய வர்றியா, வா சூப்பர் கொண்டாடு. யாருமே விவாகரத்து வேண்டாம்னு சொல்லல. உனக்கு மூச்சு முட்டுதான் வேண்டாம், விட்டுரு. அவர்கள் எல்லாரும் கிளியரா இருக்காங்க. அதுல என்னன்னா கண்டிப்பா அதுவும் எனக்கு அந்த அம்மா பேசுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா ரொம்ப வந்து பழமை போல பேச தொடங்கி ரொம்ப நவீனமா பேசுனது அவங்க தான். உன்னை சமமா நடத்தலைனா, உன்னை படிக்க விடலைனா, உன்னை வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னாலே வந்துரு, நீ அவனோட வாழாத, அவசியம் இல்லை அந்த வாழ்வு இல்லையா? அதுதான் இன்னைக்கு இருக்கிற மனநிலை. எல்லாருமே யாரையும் கட்டாயப்படுத்தலை. ஆனா இதை இவ்வளவு சத்தமா இவ்வளவு இதுதான் சொல்ல வேண்டியது இல்லைல்ல, அவசியம் இல்லை. சக்சஸ்ஃபுல்ங்கிறது என்னது? ரொம்ப சந்தோஷமா ஒரு ஆணும் பெண்ணும் சமமா நடந்து சமமா வாழ்ந்து சமமா மதிச்சு கையை கொடுத்துட்டு போறது என்பதை எல்லோரும் பார்க்க ஆசைப்படும். இங்க எல்லாமே மாறக்கூடியது தான். எல்லா மாற்றங்களையும் தமிழ் சமூகம் தான் முதல்ல ஏத்துக்கிட்டு இருக்கு. எல்லா நவீனத்தையும் ஏத்துக்கிட்டு இருக்கு. இந்த கொண்டாட்டத்தையும் ஏத்துக்கும். அந்த கொண்டாட்டம் சரியாக இருந்தா